சீனாவில் மருத்துவ ஆராய்ச்சியில் பணிபுரியும் ஒற்றை தந்தையின் ஒரே மகள் வி. இருவரும் முகம் கழுத்தில் பிறப்பு குறைபாட்டால் அவதிப்படுவதாக தெரிகிறது. வேயின் தந்தை மனித தோல் திசுக்களை உடனடியாக மீளுருவாக்கம் செய்ய உதவும் ஒரு சீரம் உருவாக்க முயல்கிறார். இதனால் தோல் ஒட்டுக்களை பயன்படுத்துவதற்கு தேவையான தொழில்நுட்பம் மற்றும் திறமையை எளிதாக்குகிறார். சமீபத்திய தொகுதிக்கான சோதனை பொருளாக அவர் தன்னை பயன்படுத்துகிறார், ஆனால் அவரது தோல் கட்டுப்பாடில்லாமல் வளர்கிறது. இறுதியில் அவர் மூச்சு திணறி இறக்கிறார். பல ஆண்டுகளுக்குப் பிறகு வேய் ஒரு கல்லூரி மாணவி தனது தந்தையின் முழுமையற்ற குறிப்புகளை பயன்படுத்தி தனது வேலையை தொடர்கிறார். இறுதியில் அவளை ஒரு தொலைதூர அத்தை அழைத்துச் செல்கிறார். அவர் அவளை நியூசிலாந்தில் உள்ள தனது வீட்டிற்கு மாற்றுகிறார். வேய்க்கு ஏஞ்சலா ஆங்கி என்ற ஒரு உறவினர் உள்ளார். அவர் ஒரு சமூக ஏறுபவர் வகையைச் சேர்ந்தவர் மற்றும் வேய்க்கு முற்றிலும் எதிரானவர். ஆங்கி மற்றும் அவரது சராசரி பெண் தோழிகளான ஈவ் மற்றும் ஜாஸ்மின் வேயை மோசமாக நடத்துவதன் மூலமும் கொடூரமான வதந்திகளை பரப்புவதன் மூலமும் வேயின் வாழ்க்கையை மிகவும் கடினமாக்குகிறார்கள். ஜாஸ்மின் மற்றவர்களை விட வேய் மீது அதிக இரக்கத்தையும் கருணையையும் காட்டினாலும் கூட அவளுடைய ஒரே ஆறுதல் ஜான், மிகவும் சிதைக்கப்பட்ட ஆனால் பச்சாதாபம் கொண்ட வீற்ற மனிதர். வே தனது வேதியியல் பேராசிரியர் பவுலின் கட்டுப்பாட்டின் கீழ் அழைத்துச் செல்லப்படுகிறார். அவர் தனது தந்தையின் பணி ஒரு லாபகரமான நிதி மானியத்தை இழப்பதில் இருந்து அவரை காப்பாற்றும் என்பதை உணர்ந்த பிறகு அவளுக்கு ஒரு ஆராய்ச்சி உதவியாளராக ஒரு பதவியை வழங்குகிறார். வேயின் தந்தையின் குறிப்புகளில் உள்ள ஒரு குறைபாட்டை இந்த ஜோடி சமாளிக்க முடியவில்லை. இது புதிய தோலை சரியாக பிணைப்பதை தடுக்கிறது, மேலும் பால் வேயை தனது பதவியில் இருந்து நீக்குகிறார். விரக்தியில் வேய் ஒரு நர்சரியில் இருந்து சடல பூக்களை திருடி அவற்றை பயன்படுத்தி அந்த குறைபாட்டை வெற்றிகரமாக சமாளிக்கிறாள். அத்தை அரிதாகவே வீட்டில் இருப்பதால் ஆங்கி தனது பல பிரச்சினைகளுக்கு வேயை குற்றம் சாட்டுகிறார். மேலும் தனது தந்தை மற்றும் மூதாதையர்களை கௌரவிக்க வேய் அமைத்த ஒரு சிறிய கோவிலை அழிக்கிறார். வேயின் தந்தையின் புகைப்படச் சட்டத்தை ஆங்கி உடைத்த பிறகு வேய் மற்றும் ஆங்கி உடல் ரீதியான மோதலில் ஈடுபடுகிறார்கள். ஓரளவு தற்காப்பு மற்றும் ஓரளவு கோபத்தில் வேய் இறுதியில் ஆஞ்சியின் கண்ணில் குத்தி கொலை செய்கிறார். ஒரு பீதியில் அவள் தன் முகத்தையே வெட்டி கொண்டு ஆஞ்சியின் முகத்தை அகட்டி அதை தன் உடலுடன் பிணைக்க சரியான சீரம் பயன்படுத்துகிறாள். ஆஞ்சியின் அடையாளத்தை பால் தனது தந்தையின் குறிப்புகளை திருடிவிட்டதாகக் கருதி தனது படைப்புகளுக்கான அனைத்து புகழையும் தானே எடுத்துக்கொள்ள விரும்புகிறாள் என்பதை வேய் அறிந்து கொள்கிறாள். தனக்கும் பேராசிரியருக்கும் பாலியல் உறவு இருப்பதாக இவ் ஆஞ்சி இடம் தெரியப்படுத்துகிறாள். எனவே வேய் ஒரு சக்தி துளைப்பான் மூலம் ஏவாளை கொன்று ஆஞ்சியின் முகத்தை தன் முகத்தால் மாற்றுகிறாள். மேலும் அவளுடைய அடையாளத்தை திருட மஞ்சள் நிற முடி சாயம் மற்றும் வண்ண காண்டாக்ட் லென்ஸ்களையும் பயன்படுத்துகிறாள். ஈவ் ஆக பவுல் வைத்திருக்கும் சீரம் மாதிரியை மட்டுமே வேய் கண்டுபிடிக்க முடிகிறது. இருப்பினும் அவளால் குறிப்புகளை மீட்டெடுக்க முடியவில்லை. பவுலை ஒரு பாலியல் வேட்டையாடுபவராகவும் அம்பலப்படுத்துகிறாள். இதனால் அவரது கல்வி வாழ்க்கை அழிக்கப்படுகிறது. ஆஞ்சியின் காதலனின் உடலை போலீசார் கண்டுபிடித்த பிறகு ஜாஸ்மின் வேயை பார்க்க வருகிறார். அவர் வே தனது உறவினரைப் போல ஆள்மாறாட்டம் செய்வதை கண்டுபிடித்த பிறகு தற்செயலாக இறந்துவிட்டார். ஜாஸ்மின் தனது குளிர்சாதன பெட்டியில் ஆஞ்சி மற்றும் ஈவாவின் உறைந்த தலைகளை காணும்போது வே அவளை பிளாஸ்டிக் கவரை பயன்படுத்தி அடக்குகிறான். பின்னர் பால் வே தான் தனக்கு ஏற்பட்ட அவமானத்திற்கு காரணம் என்று முடிவு செய்து அவளை எதிர்கொள்கிறான். குடிபோதையில் அவளை கேலி செய்கிறான். ஏற்கனவே அவளுடைய தந்தையின் குறிப்புகளை ஒரு தனியார் நிறுவனத்திற்கு ஒரு பெரிய தொகைக்கு விற்கத் திட்டமிட்டுள்ளதாக ஒப்புக்கொள்கிறான். காணாமல் போன மாதிரி அவளுடைய குளிர்சாதன பெட்டியில் இருப்பதாக வே பவுலிடம் போய் சொல்கிறாள். அதை கண்டுபிடிக்கச் சென்றவுடன் அவள் ஒரு ஊசி போட்டு தன் தந்தையை கொன்ற அதே குறைபாடுள்ள தொகுதியை அவனுக்கு கொடுக்கத் தொடங்குகிறாள். அவன் மெதுவாக தன் சொந்த தோளால் விழுங்கப்படுவதை பார்க்கிறாள். சத்தமிடும் பக்கத்து வீட்டுக்காரர் அவள் தன் உடலின் மேல் நிற்பதை பார்த்து காவல்துறைக்கு எச்சரிக்கை செய்கிறார். வே ஓட முயற்சிக்கும்போது ஜான் சுரங்கப்பாதையில் தூங்கிக் கொண்டிருப்பதை கண்டுபிடித்து அவளை மறைக்கச் சொல்கிறாள். இந்த செயல்பாட்டில் அவளுடைய பாக்கெட்டில் இருந்த மாதிரி உடைகிறது.
மாதங்களுக்குப் பிறகு வேயின் அத்தை வேய் என்று தவறாக நினைக்கும் ஒரு பெண்ணை சந்திக்கிறாள். பின்னர் ஜானின் போர்வையில் சுற்றப்பட்ட ஒரு வயதான வீற்ற பெண்ணை சந்திக்கிறாள். அவளுக்கு திகிலூட்டும் விதமாக அந்த பெண் உண்மையில் வேய், இப்போது ஜானின் அழுகும் சடலத்துடன் இணைந்திருக்கிறாள். இதோட இந்த கதை முடிகிறது. வேற ஒரு நல்ல கதையில மறுபடியும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.